யாம் நிறைய கற்றுவிட்டோம் என தன்னைத்தானே பெருமையாக யாரும் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் என ஏ.ஆர். ரகுமான் பதிவிட்டுள்ள நிலையில் அவர் இசையமைப்பாளர் இளையராஜாவை மறைமுகமாக சாடி உள்ளாரா என்ற ஒரு கருத்து பரவி வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மறைந்த நகைச்சுவை நடிகர் குமரிமுத்துவின் பேட்டியை எக்ஸ்தல பக்கத்தில் டேக் செய்து இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் இந்த பதிவினை பதிவிட்டுள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே இசை பெரிதா வரிகள் பெரிதா என்ற ஒரு சர்ச்சை ஏற்பட்டு வரும் நிலையில் இது குறித்தாக வைரமுத்து மற்றும் இளையராஜா இடையே பனிப்போர் மூண்டு வரும் நிலையில் தற்பொழுது இசையமைப்பாளர் இளையராஜாவை ஏ.ஆர். ரகுமான் மறைமுகமாக சாடியதாக நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். யாம் நிறைய கற்றுவிட்டோம் என தன்னைத்தானே பெருமையாக யாரும் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் என்று ஏ.ஆர். ரகுமான் தெரிவித்துள்ளதாக நெட்டிசன்கள் பதிவிட்டு வருவதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அர்த்தமுள்ள நூல், அதுல கூட ஒரு பாட்டு ஒன்று வரும், பல கற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம். ரொம்ப தான் படிச்சுனேன்னு தற்புகழாதடா, எனக்கு தெரியும் உன்னை பத்தி. அலர் கதிர் ஞாயிறை கைக்குடையும் காக்கும். இந்த சூரியனை கையில இருக்கிற கூட காத்துக்கிடுமா, நிழல் கொடுத்துருமா. சிலர் கற்றார் கண்ணும் உளவாம், பல கற்றார்க்கு அச்சாணி அன்னதோர் சொல். ரொம்ப படிச்சவனுக்கு கொஞ்சம் படிச்சவன் அச்சாணியா இருக்கானா, இல்லைன்னா வண்டி ஓடாதான். இது நாலடியா. ஒவ்வொரு பாடலையும் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த 18 நூல்கள் நீதி நூல்கள் தான். இப்படி அடிக்கிட்டே போலாம் சார், அதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம். தமிழ்ங்கிறதே நடிகர் குமரிமுத்துவின் பேச்சை டேக் செய்து இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் தற்போது ஒரு பதிவினை இட்டுள்ளார். அந்த பதிவு குறித்து நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதில் இசையமைப்பாளர் இளையராஜாவை ஏ.ஆர். ரகுமான் மறைமுகமாக சாடியுள்ளார் என்று அவர்கள் கூறி வருகின்றனர். மேலும் கூடுதல் விவரம் செய்த சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், தற்பொழுது இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமானின் இந்த பதிவானது பெரும் பேசுபொருளாகி உள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். தற்போது ஒரு அண்மை செய்தி. இளையராஜாவை மறைமுகமாக ஏ.ஆர். ரகுமான் சாடி உள்ளதாக நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர். யாம் நிறைய கற்றுவிட்டோம் என தன்னைத்தானே பெருமையாக யாரும் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் என்று நடிகர் குமரிமுத்துவின் பேச்சினை டேக் செய்து ஏ.ஆர். ரகுமான் பதிவிட்டுள்ளதாக தற்பொழுது நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் படித்தவர்கள்தான் இல்லை என்று சொல்லவில்லை என்றும் அவர் தன்னுடைய பதிவினை இட்டுள்ளார். மேலும் இது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்த சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், தற்பொழுது இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமானின் கருத்தானது பேசுபொருளாகி உள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் தற்போது சமூக வலைதள பக்கத்தில் மறைந்த நடிகர் குமரிமுத்துவினுடைய அந்த வீடியோ பதிவினை பதிவிட்டு தற்போது சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறார். குறிப்பாக யாம் நிறைய கற்றுவிட்டோம் என தன்னைத்தானே பெருமையாக யாரும் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் என்றும் அந்த வீடியோ பதிவில் பேசியிருக்கும் கருத்தினை பதிவிட்டிருப்பது நெட்டிசன்களிடையே பெரும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக சமீப காலத்தில் இசையை பெரியதா இல்லை பாடல் வரிகள் பெரியதா என்று இளையராஜா ஒரு புறமும் அதே போல வைரமுத்து மறுபுறமும் தொடர்ச்சியாக பல்வேறு வகைகளில் இந்த சர்ச்சைக்குரிய விஷயத்தை பேசி வரக்கூடிய நிலையில் திரை பிரபலங்கள் மற்றும் திரையுலகில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக தங்களது கண்டனங்களையும் ஆதரவுகளையும் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது இசை புயல் ஏ.ஆர். ரகுமான் தொடர்ச்சியாக அவர் குமரிமுத்து பேசியிருந்த அந்த ஒரு கருத்தினை பதிவிட்டு தற்போது அந்த ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டு இருப்பது இளையராஜாவை மறைமுகமாக சாடி இருப்பதாக நெட்டிசன்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக தொடர்ச்சியாக இந்த பனிப்போர் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் படித்தவர் தான் இல்லை என்று சொல்லவில்லை, சில நூல்களை மட்டுமே கற்றவர் என்றும் பேச்சிலும் பல கற்றோம் என பெருமை கொள்ளும் மனிதர்கள் தொடர்ச்சியாக இருந்து வருகின்றனர் என்றும் அந்த கருத்தினை பதிவிட்டு இருப்பது தற்போது சர்ச்சைக்குரியதாகவும் மாறி இருக்கிறது. குறிப்பாக அவருடைய பேட்டியின் போது பல்வேறு நூல்களை, அதாவது 14 கணக்கின் கீழ் வரக்கூடிய நூல்கள், நீதி நூல்கள் உள்ளிட்ட நூல்களை குறிப்பிட்டு யாரும் உலகில் பெரியவர்கள் அல்ல, அனைவரும் சமம் என்றும் அனைவருக்கும் எல்லாமே தெரியும் என்றும் உள்ளிட்ட தமிழ் வாக்கியங்களை உள்ளடக்கி அந்த நூல்களை பற்றியும் குமரிமுத்து பேசியிருப்பார். அந்த வீடியோ பதிவை பார்த்தாலே தெரியும். குறிப்பாக அந்த வீடியோ பதிவை குறிப்பிட்டு இளையராஜாவை மறைமுகமாக சாடியிருப்பதாக ஏ.ஆர். ரகுமானை நெட்டிசன்கள் குறிப்பிட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. ராம்குமார்.
நாலடியார் பாடல் குறித்து நடிகர் குமரிமுத்து தந்த விளக்கத்தை டேக் செய்து இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் பதிவு ஒன்றை விட்டுள்ளார். இந்த பதிவானது இளையராஜாவை மறைமுகமாக சாடுவதாக நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர். இது குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்.